ரியல் ஸ்டோரி பண்ணாலும் ரியல் இன்சிடென்ட்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணாலும் இப்படி தான் பண்ண வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு சீன்ஸ் கிடச்சிருமான்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம், இமோஷன்ஸ் கிடைக்குது. இமோஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் கேரக்டர்ஸோட நியாய தர்மங்கள் இருக்கும். அந்தந்த கேரக்டர்ஸுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்களுக்கும் அந்த முக்கியமான சம்பவங்களுக்கும் அரைவாகிற கோர்வைகள் தேவை சீன்ஸாக. இப்போது அதுதான் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு குடும்பம் பிரச்சனையாக இருக்குது, ஒரு மதம் தடையாக இருக்குது, ஒரு வேறு மாநிலங்கிறது தடையாக இருக்குது அவங்க சைடில் இருந்து. அப்போது அது எப்படி நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறதும் கொண்டு வரணும் நம்ம. எது கன்வின்ஸ் பண்ணுச்சு? இப்போ கன்வின்ஸ் பண்ணது வந்து எப்படின்றது அது வந்து நமக்கு தெரியாது. எது கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. இப்போது ஆப்வியஸ்லி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம மீற முடியாது. அந்த ஆனால் வந்து இப்படி தான் இருந்திருக்கும், இது பண்ணால் கன்வின்சிங்காக இருந்திருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும்னு நம்ம ஒன்று பண்ணுவோம்ல. அதனால யூனிஃபார்மில் வந்து அப்படி இருந்திருக்குன்ற ஒரு அனுமானம் தான் இது. அது ரொம்ப நல்ல ஐடியா. யூனிஃபார்மில் வந்து பேசிட்டான். ஆமாம் ஆமாம் ஆமாம், தவிர்க்க முடியல. ரொம்ப நல்லது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரஜினி சார் கூட சொன்னார் அந்த டைலாக் தான். அந்த யூனிஃபார்மில் வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அவரு ஞாபகம் வச்சு அந்த யூனிஃபார்ம் பற்றி சொன்னார். பட் அகெயின் ரியல் லைஃப்பில் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொரு விஷயமும் வேறு மாதிரி இருந்திருக்கும். கன்வின்ஸ் எப்படி ஆனாங்கன்றது வந்து இட் would have taken a number of meetings like that or somebody else would have mediated. அந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள, அந்த பெற்றோர்களுக்கும் முகுந்த் சாருக்கும் இடையில். ஆர் வேறு யாராவது ஒரு நலம் விரும்பி இல்லை வேறு யாராவது ஒரு பெரியவங்க கூட போய் அதை நடத்தி வச்சுருக்கலாம். ஸோ அது எப்படி என்னங்கிறது வந்து நம்ம ஆக்சுவல்ஸ்குள்ளே போக முடியும். ஆக்சுவல்ஸ்குள்ளே ரொம்ப போய் நம்ம அதை டாக்குமெண்ட்ரி மாதிரி ட்ரீட் பண்ணோம்னாலும், பட் நம்ம சொல்கிறது ஒரு விதத்தில் அந்த லைஃப்லேருந்து பெருசாக வெளியில் போயிடலை. 100% அந்த லைஃபோட ஒத்து போகுதுங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் இந்த ப்ராங்க்குக்காக கேட்டதுனால இதெல்லாம் வந்து இப்போ இந்த ப்ராங்க்ஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு டபாஸ் சார் சொல்லியிருந்தார். அது இந்த காட்சிக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது அது நடக்கிறது தான். எஸ்.